இன்று அற்புதங்களை கொண்டு வரும் விசுவாசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆண்டவர் நம்மை தியானிக்கும்படி அழைக்கிறார். யோவான் 11:40 சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்று உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் எழுப்பி அதை கனம் பண்ண வந்திருக்கிறார். அதன் மூலம் தேவ மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த விசுவாசத்திற்கு ஈடான ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எவ்வளோ தூரம் நாடி எவ்வளோ நாட்கள் காத்திருந்து அவரை தேடி வந்த அந்த அருமையான விசுவாசத்தை கனம் பண்ணும்படி உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் மகிமை உங்கள் கண்முன்னாக விளங்க பண்ண, உங்கள் வாழ்வில் விளங்க பண்ண, உங்கள் ஊழியத்தில் விளங்க பண்ண, அற்புதங்களை செய்யும்படி கரம் நீட்டுகிறார். ஆண்டவர் இப்படி 3 விதமான விசுவாசங்களை நமக்குள் வைத்து அந்த விசுவாசங்களுக்கும் எப்படி பதில் கொடுக்கிறார் என்று நம்மை காண செய்ய போகிறார். ஏன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். முதலாவது, தீராத விசுவாசம். தீராத விசுவாசம், இதை நான் பிடிவாதமான விசுவாசம் என்று அழைக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசம்? பிடிவாதமான விசுவாசம். யாக்கோபு 1:2-4 வாசித்தோம்னா அதில் இதை பற்றி அறிந்து கொள்கிறோம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. இதில் பாருங்க, இந்த விசுவாசத்தின் வழி பலவிதமான சோதனைகளில் அகப்படும், போராட்டங்களில் அகப்படும் ஒரு வழியாக தான் இருக்கு. என்ன பிரதர், ஆரம்பத்திலேயே இப்படி ஆரம்பிக்கிறீங்க என்று கேட்குறீங்களா? போராட்டங்கள் வழியாக, பாடுகள் வழியாக அகப்படும் ஒரு வழியாக இந்த விசுவாசம் நம்மை கொண்டு செல்கிறது. அதன் மத்தியில் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, இந்த வழியில் நமக்கு இது ஒரு விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து கொள்ளுங்க. இந்த விசுவாசம் நமக்குள் என்ன உண்டாக்குது? ஒரு பொறுமை. பாடுகளின் வழியாக கடந்து செல்லும்படி ஒரு பொறுமையை நமக்கு உண்டாக்குகிறது என்று, இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு உண்டாக்குது என்று அறிந்து கொள்ளுங்கள். இது நமக்கு தெரியலன்னா அந்த பாடுகளை அனுபவிக்கவே முடியாது, தாங்க முடியாது. அந்த பாடுகளால் முழுங்கப்படுவோம். ஆனால் இன்று தேவன் இந்த அறிவை நமக்கு கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தின் பரீட்சையான வழி நமக்கு பொறுமையை கொடுக்கும். அதனால் என்ன சொல்லுகிறார்? அதை மிக சந்தோஷமாக எண்ணுங்கள். இல்லைன்னா சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. பாடுகளை நம்ம சந்தோஷமாக சகிக்க முடியாது, சோதனையின் வழியை சகிக்க முடியாது. ஆனால் இந்த அறிவினால் நீங்கள் சந்தோஷமாக அந்த வழியில் கடந்து போங்க. இந்த விசுவாசத்தை உங்களுக்கு அளித்து அதில் பொறுமையை நான் உங்களுக்கு உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் 4வது வசனத்தை பார்த்தோன்னா, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. இந்த வழியில் நீங்கள் பொறுமையோடு விசுவாசத்தினால் நடத்தப்பட்டு நீங்கள் செல்லும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராய் இருக்கும்படி அது நம்மை நடத்துகிறது. நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி நம்மை நடத்துகிறது. இந்த வழியில் நடக்கும் பொழுது நம் விசுவாசம் பூர்ணம் அடைகிறது. நிறைவுள்ளவர்களாய் நாம் ஆண்டவருக்குள்ளும் உருவாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நிறைவுள்ளவர்களாய் பூர்ணராய் ஆண்டவருக்குள் உருவாக்கப்படுகிறோம். நம் உறவு ஆண்டவருக்குள் அப்படி உருவாக்கப்படுகிறது. இன்னும் அந்த பொறுமையானது பூர்ண கிரியையை செய்ய கடவுது. என்ன கிரியை? விசுவாசத்தையும் முழுமையாக்குகிறது. ஆனால் அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் அற்புதத்தையும் காண செய்யும். நம் வாழ்வில் ஆண்டோடைய கிரியையை கொண்டு வரும். இப்படிப்பட்ட பூர்ண கிரியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்மளும் நிறைவாயிருவோம் ஆண்டவருக்குள்ள. விசுவாசத்திலையும் பூர்ணமாக ஆகிவிடுவோம். ரொம்ப மெச்சோரானவன் சொல்லுவோம், நல்ல வளர்ச்சி பெற்றுவேன், நல்ல
கரெக்டாக இருக்கிறான் எல்லாத்துலேயும் என்று சொல்லுவோம். அப்படிதான் ஆண்டவருக்குள் மெச்சோராக இருக்கும்படி, பூர்ணம் அடையும்படி விசுவாசம் நம்மை நடத்துகிறது. வேதத்தில் எரிகோ என்ற பட்டணத்தை விட்டு இயேசு வெளியே செல்லும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு குருடர், ஏழையான குருடர், பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிற பர்த்திமேயு என்று ஒருவரை பற்றி பார்க்கிறோம். அவன் எல்லார்ட்டையும் போய் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். யாராவது எனக்கு ஏதாவது இன்னைக்கு வாழ்கிறதுக்கு கொடுப்பீங்களா? அப்பொழுது இயேசு அந்த இடத்துல கடந்து செல்கிறார் என்று அந்த பேச்சை அவன் காதார கேட்டான். கண்ணால் பார்க்க முடியலனாலும் காதார கேட்டு உடனே அவன் கூப்பிட்டான், இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அந்த நேரத்தில் பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அவனை அதட்டினார்கள். சும்மா பேசாம இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாது, அவருக்கு முக்கியமான வேலைகள் இருக்கிறது. உங்ககிட்ட போய் இன்னைக்கு பிச்சை போட்டுட்டு இருக்க முடியாது, உன்னை எப்படி பார்ப்பார், பேசாமர் என்று அதட்டினார்கள். அமைதலாக்க முயற்சி செஞ்சாங்க. நமக்கும் கூட அப்படி யாராவது ஒரு குடும்பத்தினர் கூட நம்மை சொல்லலாம், சும்மா ஏசு ஏசுன்னாத பாரு, இன்னும் உன் வாழ்க்கையில் இன்னும் வியாதி இருக்குது, தோல்வி இருக்குது, இன்னும் பெருசாக இன்னத்த பாக்கியத்தை நீ பெற்றுக்கொண்ட, ஏசு ஏசுன்னு சும்மா கத்தாத, அமைதலாயிரு, அமைதலாயிரு. நம் வாழ்க்கையில் உள்ளவர்கள் அப்படி அதட்டலாம். ஏசுன்னு பேர் பெற்றா பெருசா பெருகிருவியா, மேலே வந்துருவியா என்று சொல்லி அதட்ட முயற்சி செய்யலாம். பிரியமானவர்களே, தனிமையாக இருக்கிறது போல இருக்கலாம். தனிமையாக அவரை நான் கூப்பிட வேண்டியதாக இருக்கேன்ட்டு நீங்கள் உணரலாம். அவர்கள் அதட்டினாலும் அந்த பர்த்திமேயும், ஏழையான குருடனான அந்த பர்த்திமேயும் என்ன சொன்னான்? இன்னும் அதிகமாய் உரத்த சத்தத்தோடு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று மீண்டும் மீண்டும் அவன் கத்தினான். மீண்டும் மீண்டும் அவன் இயேசுவை தேடினான். இயேசுவுக்கு முதலாவது தடவையே அவன் சத்தம் கேட்டது. ஆனாலும் பேசாமல் இருந்தார். இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிறார். மீண்டும் அவன் கூக்குரலை கேட்ட பொழுது இயேசு சிரித்தார், நின்றார். வேதம் கூறுகிறது, அங்கு நின்றார். அவர் சிரித்தார். என் மகன் மீண்டும் என்னை அழைக்கிறான், விடாமல் என்னை அழைக்கிறான், விடாமல் என் மகா என்னை கூப்பிடுறா என்று சொல்லி உங்களை குறித்தும் அவர் சிரிப்பார். உங்களை குறித்தும் அவர் மகிழ்ச்சி அடைவார். விடாம என்கிட்ட கேட்கிறார், விடாம துரத்தி கேட்கிறார். அதுதான் இந்த விசுவாசம் நம்மை செய்ய வைக்கிறது. பிடிவாதமான விசுவாசம் இது. அவரை விடாம துரத்தி பிடிச்சு கேட்க வைக்கும் ஒரு விசுவாசம் இது. அப்பொழுது இயேசு அங்கு நின்றார். அவர் சொன்னார், அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. இயேசு அப்பொழுது அவனை வர சொன்ன பொழுது அங்கே எல்லா சீஷர்களும் சென்று, இன்னும் சுற்றி உள்ளவங்கெல்லாம் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, பா இயேசு உன் சத்தத்தை கேட்டு உன்னை அங்கீகரித்தார். அவ்வளோதான், அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இயேசு அங்கீகரிச்சிட்டா போதும், அற்புதம் செய்ய போகிறார் என்று அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. பா வாப்பா, உன்னை கூப்பிடுறார், திடன்கொள், எழுந்துரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு போனாங்க. அவன் என்ன பண்ணான்? இம்மீடியட்டாக குதிச்சான். குதிச்சு அவன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து இயேசுவினிடம் ஓடினான். அவ்வளோ ஒரு விசுவாசம் அவனை எழும்பி இயேசுவினிடம் ஓட செஞ்சது. இயேசு கேட்டார், உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும் இயேசுவே என்று சொல்லும் பொழுது, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சுகத்தை அளித்தார். அவன் பார்வை அடைந்தான், உடனே பார்வை அடைந்தான். இயேசுவை பின்பற்ற தொடங்கினான். இயேசுவை பின்பற்ற தொடங்கினான். பாருங்க, இதில் இந்த விசுவாசத்தை இயேசு எப்படி கனம் பண்ணுகிறார் என்று பாருங்கள். பிடிவாதமான ஒரு விசுவாசம். அவரை துரத்தி துரத்தி அற்புதம் செய்யும் வரையிலும் அவரை பின்தொடருவேன் என்று நம்மை பின்தொடர வைக்கும் ஒரு விசுவாசம். இது நீங்கள் அல்ல,
நீங்கள் செய்ய முடியாது. ஒரு தடவை கேட்பீங்க, 2 தடவை கேட்பீங்க, அதட்டுவாங்க, அமைதலாரன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே ஒரு துக்கம் வரும், நிறுத்திடுவீங்க. ஆனால் இந்த விசுவாசம் பொறுமை நமக்கு உண்டு பண்ணி நிறைவடையும் வரையிலும் நம்மை கொண்டு செல்கிறது. இந்த விசுவாசம் இயேசுவினிடம் நம்மை கொண்டு செல்கிறது. அவர் சொன்னார், அவனை என்னிடம் வர சொல்லுங்கள், என்னிடம் வர சொல்லுங்கள் என்று. இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? இயேசுவினிடம் உங்களை சென்று தங்கியிருக்கும்படி செய்கிறது. இயேசுவினிடம் உங்களை அழைத்து செல்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் இந்த விசுவாசத்தின் விசேஷம். இட் மேக்ஸ் அஸ் டு பி வித் ஜீசஸ். இயேசுவினிடம் இணையும்படி, தங்கியிருக்கும்படி உங்களுக்கு ஆவலை கொடுக்கிறது, உங்களை கொண்டு செல்கிறது. அவரோடே நீங்கள் தங்கியிருப்பீர்கள். அவர் இந்த விசுவாசத்தை வைத்து அவரிடம் உங்களை இழுத்துக் கொள்கிறார், தன்னிடம் தங்கும்படி இழுத்துக் கொள்கிறார். எனக்கும் சின்ன வயசில் 12 வயசில் தான் எங்கள் அம்மா அபிஷேகத்திற்கு என்னையும் என் தங்கச்சி ஷேர்னையும் ஜோம் பண்ண வச்சாங்க. அப்போது டெய்லி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க என்று ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லி ஜோம் பண்ண வச்சாங்க. வல்லமை முகாம் என்ற ஒரு கூட்டம். டெய்லி எப்படியோ நாங்கள் கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்குள்ளேயே ஒரு தெரியாத ஒரு ஆசை வந்துச்சு. டெய்லி 1 மணி நேரம் ஜோம் பண்ணோம். வல்லமை முகாமுக்கு சென்றோம். என் தந்தை, என் தாத்தா 2 பேரும் ஆவியானவரை பற்றியும் அவர் வரங்களை பற்றியும் சொன்னார்கள். தெய்வ மனிதர்கள் அபிஷேக நேரத்தில் அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என் தங்கையை முதலாவது அபிஷேகம் பண்ணார். அது என்னால் தாங்க முடியல. என்ன ஆண்டவரே சீட்டிங் பண்ணுறீங்க, என் தங்கச்சியை போய் முதல்ல அபிஷேகம் பண்ணுறீங்க, நான் தான் ஃபஸ்ட்டுன்னு தெரியாதா? வயசில் பெரியவன், என்னை உருவாக்கினவர் நீர் தானே, என் உள்ளந்தரியங்களெல்லாம் அறிந்திருக்கிறீரே, இப்படி செய்கிறீர். தாங்க முடியல, ஒரே வருத்தம் தான் வந்துச்சு. அவளை ஃபஸ்ட் அபிஷேகம் பண்ணிட்டீர். என் தாத்தாவும் என் தந்தையும் பார்த்து சொன்னாங்க, கோவப்படாத, டென்ஷன் ஆகாத, ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள் இறங்கி அமர்ந்திருக்கிறார். உனக்குள் நீ கேட்டது போலவே இறங்கி இருக்கிறார். கேளு, அவர் உனக்குள் பெருகுவார், உன்னை நிரப்புவார். அந்த சந்தோஷம் உனக்குள் வரும் என்று. அதை நான் விடாமல் 1 வருடம் முழுவதும் சிறிய மகனாகிய நான் ஆண்டவரிடத்தில் துரத்தி கேட்கும்படி ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணினார். அந்த விசுவாசத்திற்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். விடாமல் ஆண்டவரே உம் ஆவியானவர் வேண்டும் 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 என்று தாகம் எனக்குள் பெருகினது. அவர் மீது பாசம், அவர் மீது நம்பிக்கை, மனுஷீகமான நம்பிக்கையே கிடையாது. தெய்வீக விசுவாசம், பிடிவாதமான விசுவாசம் எனக்குள் பெருகி தாகத்தை ஊற்றினது. 1 வருஷம் முழுசா எந்த இடம் போனாலும், நான் எங்கே ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும், வெளியே போகிறதா இருந்தாலும், ஜெப நேரத்திலேயோ எல்லா நேரங்கள்லையும் பரிசுத்த ஆவியானவரை, அவர் அபிஷேகத்தை கேட்டேன். இளம் வயதில் ஆண்டவர் 1 வருஷம் கழித்து என்னை இன்னொரு கூட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் என் தந்தை மேடையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் வல்லமையாய் எனக்குள் இறங்கினார். அந்த அளவில்லாத சந்தோஷத்தை அன்று நான் அனுபவித்தேன். என்னால் தாங்க முடியல, பேச முடியல, பசி இல்லை, ஆசை இல்லை, வெறும் இயேசுவின் நிறைவிலே மகிழ்ந்து இளைப்பாறினேன். அப்படிப்பட்ட பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் ஊற்றினார். என்னை காக்க வைத்து, இந்த விசுவாசத்தில் ஸ்திரப்பட வைத்து, அவருக்குள் நிறைவு பெற வைத்து, அவரை முழுவதுமாய் நான் தேடி சுமக்க, அவருக்குள் எனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த பிடிவாதமான விசுவாசம் ஆண்டவர் உங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார். இன்று அதை கனம் பண்ணி இயேசுவோடு முதலாவது தங்கும்படி நிறைவை கொடுக்க போகிறார். அதன் மூலம் இன்று ஆண்டவர் நீங்கள் கேட்கும் காரியத்திலும் அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். பர்த்திமேயு, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பார்வை வேண்டும் அப்பா, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவது, பார்வையோடு செல் என்று சொல்லி அனுப்பினார். அவனோ இயேசுவை பின்பற்றியே போனான். இந்த விசுவாசம் அப்படி நம்மை அவரோடு நிற்கும்படி செய்கிறது. 2வதான விசுவாசம்
என்னது? இது ஒரு பிளைண்ட் ஃபெய்த்னு நான் சொல்வேன். ஒரு குருட்டு விசுவாசம். கண்மூடி நம்ப வைக்கும் ஒரு விசுவாசம். அவரை சொல்வதை அப்படியே அவர் மீது நம்பி, அவர் வல்லமையை நம்பி, அவர் யார் என்பதை நம்பி விசுவாசித்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வைக்கிறது. மத்தேயு 21:22 வசனங்களை வாசித்து பாருங்க. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே அது ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒரு குருட்டான விசுவாசம், இயேசுவின் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்து அவரிடம் பெற்றுக்கொள்ள வைக்கும் விசுவாசம், மலையை பார்த்து நீ சமுத்திரத்திற்குள் நீ பெயர்ந்து சமுத்திரத்திற்குள் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே உங்களுக்கு ஆக வைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படியே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் விசுவாசம், அவர் வல்லமையின் மீது நம்பிக்கையை வைக்கும் விசுவாசம். இப்படி ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவை தேடி வந்தான். இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தேடி வந்து, எனக்கு ஒரு உதவி வேண்டும் இயேசுவே, எனக்கு செய்வீரா என்று கேட்டான். என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது அவன் வேலைக்காரன் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத இயேசு சுவாமியினிடம் சொன்னான். அவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், அதனால் அசைய முடியல, மிகுந்த வேதனை, மிகுந்த வலி, பாடுபட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு அவனுக்கு உதவி செய்வீரா என்று கேட்டார். இயேசு என்ன சொன்னார்? நான் வரட்டும், அவனை சொஸ்தமாக்கட்டும், அவனை குணமாக்கட்டும் என்று சொல்லி அவர் கிளம்பினார். ஆனால் அவன் சொன்னான், ஆண்டவனே, நீர் என் வீட்டிற்கு வர, என் கூரைக்கடியில் நீர் வருவதற்கு எனக்கு தகுதியே இல்லை, தகுதியே கிடையாது. அப்புறம் அவன் சொன்னான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவன் குணமடைவான், அவன் குணமடைவான். என்ன ஒரு வார்த்தை! நம்மால சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமடைவேன். ஒரு தொடுதல் போதும், குணமடைவேன். இயேசு என்று நான் அழைத்தாலே போதும், எனக்கு சுகம் கிடைக்கும், இதை விசுவாசிக்கிறேன் என்ற இந்த குருட்டான விசுவாசம், பிளைண்ட் ஃபெய்த் அப்பான் ஜீசஸ், அவரை அளவில்லாமல் வைராக்கியமாக நம்ப வைக்கும் விசுவாசம் அவனுக்குள் அவனை அறியாமலே பற்றி எரிந்தது. அதற்கு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். இயேசுவே, எனக்கும் உம்மை போல் மீது இருக்கும் அதிகாரம் எனக்கு தெரியும். நான் 100க்கு அதிபதி, எனக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் உண்டு. எனக்கு அடியில் எவ்வளோ போர் வீரர்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இங்கு போ என்று சொன்னால் போவார்கள், அங்கு செல் என்று சொன்னால் போவாங்க. எனக்கு தெரியும் அதிகாரம்னா என்னன்ட்டு. ஆனால் அவன் சொன்னது ஒன்று, அவன் செய்தது வேற. பிரியமானவர்களே, அவன் பேசிட்டு இருந்தது உலக பிரகாரமான இந்த உலகத்தில் இருக்கும் அதிகாரம், சொல்லை வைத்து அவள் கீழ்ப்படியும் அதிகாரம். ஆனால் அவன் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்ததோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ வல்லமையினால் மாத்திரம் நடைபெறும் ஒரு காரியத்தில் மீது வைத்திருக்கும் அவர் அதிகாரம். அதன் மீது இந்த 100க்கு அதிபதி எப்படி விசுவாசம் வைக்க முடிஞ்சது? அவனுக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை பற்றி அறியவே முடியாது. இந்த இயேசுவின் வல்லமை அதிகாரத்தை பற்றி அவன் அறியவே முடியாது. ஆனாலும் அந்த சுகமளிக்கும் வல்லமை, இயேசுவின் மீது இருக்கும் சுகமளிக்கும் வல்லமை, அற்புத வல்லமையை அவனால் எப்படி விசுவாசிக்க முடிந்தது? அவனை அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை நம்ப வைத்தது இந்த குருட்டான ஒரு விசுவாசம். ஆண்டவர் வல்லமை மீது வைக்கும் வைராக்கியமுள்ள ஒரு விசுவாசம் அவனுக்குள் செயல்பட்டது. இது அவன் விசுவாசம் அல்ல. அவன் நினச்சிட்டு இருக்கிறது உலக பிரகாரமான அதிகாரத்தின் போல இயேசுக்கு அதிகாரம் உண்டு என்று இல்லை. இது தெய்வீக அதிகாரம், பரலோக அதிகாரம். அதன் மீது விசுவாசம் கொள்ளும்படி
அவன் உள்ளத்தை ஆண்டவர் அந்த உள்ளத்தில் விசுவாசத்தை வைத்து எழுப்பினார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவே, ஒரு வார்த்தை நீர் சொன்னா போதும், நான் நடப்பேன். ஒரு வார்த்தை இன்று நீர் சொன்னா போதும், எனக்கு வேலை கிடைக்கும், நான் பெரிய ஆள் ஆவேன் சுவாமி. எனக்கு தெரியும், எனக்கு விசுவாசம் உண்டு, என்னையும் நீர் அபிஷேகம் பண்ண தகுதிப்படுத்துவீர், இந்த பாவியும் அபிஷேகம் பண்ண நீர் தகுதிப்படுத்துவீர் என்ற விசுவாசம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதை கனம் பண்ணுங்க. அதை வச்சு நீங்க கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கேளுங்க. இதை கேட்டவுடன் இயேசுவுக்கே தூக்குவாரி போட்டது. எப்படி எப்படி ஒரு மனிதனுக்கு இவ்வளோ விசுவாசம்? இதை போல் நான் இஸ்ரவேலின் விசுவாசத்தை கண்டதே இல்லை, கண்டதே இல்லை. என்ன விசுவாசம்! ஒரு வார்த்தை சொல்லுங்க, நடக்கும், நடக்கும். அப்பா, என்ன அருமையான தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆவிக்குரிய வல்லமையில் கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு இதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னார், அந்த 100க்கு அதிபதியினிடம், நீ செல், நீர் விசுவாசித்தபடியே நம்பினபடியே அப்படியே நடந்தது, அப்படியே நடக்கும், நீ செல். என்ன நடந்துச்சு? அந்த நொடி பொழுதிலே வேதம் கூறுகிறது, அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த வேலைக்காரனுக்கு ஆண்டோடைய சுகம் அங்கு இறங்கினது. திமிர்வாதத்திலிருந்து விடுதலை ஏற்பட்டது. நீங்கள் என்று கேளுங்க பிரியமானவர்களே, உம்மை விசுவாசிக்கிறேன், உம் தொடுதல் என் மீது இறங்குவதாக, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டோடைய வல்லமையில் விசுவாசம் வைத்து கேளுங்க. உங்களுக்கும் அற்புதம் இறங்கும், இறங்கும். வாழ்க்கையிலும் இந்த விசுவாசம் கிரியை செய்யும். உங்கள் கெரியரில் இந்த விசுவாசம் கிரியை செய்யும். உங்கள் ஊழியத்தில் கிரியை செய்யும். உங்கள் குடும்பத்துக்கு காரியங்களை பெற்றுக்கொள்ள, அவர்களையும் தீர்க்க தரிசனமாக வழிநடத்தும்படி கூட விசுவாசம் உங்களை நம்ப வைக்கும், கேட்க வைக்கும், ஆண்டவருக்குரிய காரியங்களை அறியவும் வைக்கும். உங்கள் கண்களை திறக்கும். ஆவிக்குரிய ரீதி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சூப்பர் நேச்சுரல் ரீதிக்கு ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பார், உங்களை அதில் நடத்துவார். 2 காரியங்களை இந்த விசுவாசம் நமக்கு செய்கிறது. ஒன்று, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையில் நம்மை விசுவாசம் வைக்க செய்து, அதன் மூலம் ஆண்டவருடைய மகிமையை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வைக்கிறது. God's glory comes into our life through this faith. இந்த விசுவாசம் நமக்குள் ஆண்டவருடைய மகிமையை கொண்டு வருகிறது, அற்புதத்தை நடக்கும்படி கொண்டு வர செய்கிறது. ஆண்டவரும் நம் மூலம், இந்த விசுவாசம் மூலமாக நம் வாழ்க்கையில் கனப்படுகிறார். பெரிய விதத்தில் அந்த 100க்கு அதிபதி எப்படி ஆண்டவரை கனப்படுத்தும்படி விசுவாசித்தாரோ, நம்மையும் கனப்படுத்த வைக்கிறார். அதைத்தான் யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. 2வதாக, இது நம்மை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் நடக்க வைக்கிறது, தெய்வீக ரீதியில் நடக்க வைக்கிறது, தீர்க்க தரிசன ரீதியில் நம்மை நடக்க வைக்கிறது. இது சாதாரணமான விசுவாசம் அல்ல, ஆண்டோடைய வல்லமையை முழுவதுமாக நம்ப வைக்கும் ஒரு விசுவாசம். நீங்கள் அந்த நம்பிக்கையில் வாழ்க்கையும் வாழ ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இன்று நான் கேட்கிறேன், இந்த விசுவாசத்தை மலையை பெயர்க்க செய்யும் விசுவாசத்தில் உம்மிடம் கேட்கிறேன் என்று சொல்லி உங்களை வைராக்கியமாக தீர்க்க தரிசனமாக கூட கேட்க வைக்கும். ஆண்டவருக்குரிய காரியங்களில் உங்களை நடத்தி வெளிப்படுத்தி கேட்க வைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ரீதி உங்கள் வாழ்க்கையில் கண்முன்னாக திறக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்படி கண்களை திறக்கிறது. குருட்டான கண்கள் உலகத்திற்கு, ஆனால் ஆண்டவருக்கு திறந்த கண்களாக இந்த விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியை உங்களுக்கு திறக்கிறது. ஆண்டவர் சொல்லி உங்களை நடத்தும் காரியங்களை நீங்கள் அறிந்து கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விசுவாசிக்க முடியாத போராடும் ஒரு இருதயம், இப்படிப்பட்டவர்களும் நாம் இருக்கிறோம். விசுவாசிக்க போராடும் ஒரு
இருதயம் பெற்றவர்களாய். மத்தேயு 14:31 பார்த்தோன்னா அங்கு இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? சந்தேகம்னால் நிறைந்து, பயங்களினால் நிரம்பி, விசுவாசிக்க முடியாத ஒரு இருதயம் ஆண்டவரே என்று ஏங்கி இந்த இடத்திற்கு வந்திருப்பீர்கள். பழையவைகளை எண்ணி விசுவாசிக்க முடியாத, எனக்கு தகுதியற்று விசுவாசிக்க முடியாத ஒரு இருதயம். என்ன செய்வேனப்பா என்று பேதுருவுக்கும் எப்படி இருந்தது? சீமோனாகிய பேதுரு இயேசு கைது செய்யப்பட்டு சிறுவையில் அறைய அவர்கள் கொண்டு சென்ற பொழுது பின்னாடியே சென்றான். இயேசு பின்னாடியே சென்றான். அங்கே இயேசுவை பரிசோதித்து கேள்வி கேட்கும் பொழுது வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தான். அங்கு ஒரு வேலைக்காரி அவனை கொஞ்சம் அறிமுகமாகி கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கேட்டா. உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் தானே, இந்த சீமோன், இந்த மனிதன் அவனோடு இருந்தவன் தானே? பேதுரு உடனே சொன்னான், இல்லை இல்லை ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று ஆண்டவரை மறுதலித்தான். கொஞ்ச நேரத்திலே அங்கே உள்ள வேலைக்காரர்கள், மற்ற அதிகாரிகள்லாம் வந்து கூடியிருக்கும் ஒரு இடத்துல ஒருத்தன் திருப்பியும் மீண்டும் வந்து கேட்டான், நீயும் அவர்களில் ஒருவன் தானே? மனுஷனே, நான் அல்ல, நான் அல்ல, அவனை எனக்கு யார் என்றே தெரியாது என்று இயேசுவை மறுதலித்தான். மூன்றாவது முறை பேதுரு காதை வெட்டின அந்த போர் வீரன் அவனை பார்த்து, மெய்யாவே இவனும் அவனோடு தான் இருந்தான், இவன் ஒரு கலிலேயன் என்று கேள்வி கேட்கும் பொழுது, மனுஷனே, நீ சொல்கிறதை நான் அறியேன், அவர் எனக்கு யாருன்னே தெரியாது என்று மறுதலித்தான். இயேசுவை அறியவே அறியேன், எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசுவை பற்றி கை கழுவி விட்டான் சீமோனாகிய பேதுரு. அந்த நேரத்தில் சேவல் கூவினது. அங்கு இயேசு உற்று பேதுருவை நோக்கி பார்த்தார். அவன் உள்ளத்தை அது பேரிட்டது. ஐயோ, நான் என்ன செஞ்சிட்டேன்? அவரை மறுதலிச்சிட்டேனே, தெரியாது என்று சொல்லிட்டேனே, இயேசு யாருனே தெரியாது என்று என் வாழ்க்கையில் அவரை விட்டு விலகி சென்றேனே. இனி எனக்கு என்ன நம்பிக்கை உண்டு? அவர் தான் எனக்கு வாழ்வு கொடுக்கும்படி நடத்தி சென்றார். ஆனால் எனக்கு சுத்தமாக அவரை அறியேன் என்று சொல்லிட்டேனே. ஐயோ என்று வெளியே போய் அவன் கதறி மனம் கசந்து அழுதான். இன்றும் அந்த இயேசுவை மறந்து விட்டிருக்கலாம் பிரியமானவர்களே. அவரை நாமும் கூட மற்றவர்கள் நம்மளை த்ரெட்டன் பண்ணுகிறார்கள், அதட்டுகிறார்கள் என்று சொல்லி, இனி இயேசுவை பற்றி நீ பேசக்கூடாது என்று சொல்லி நம்மை நிறுத்தி வைத்ததன் மூலம், நம் குடும்பத்திற்கும் பாதிப்பு கொண்டு வருவேன் என்று சொன்னதன் மூலம் வாயை நான் பொத்தி கொண்டு இருந்தேனா? அப்படி நாம் இருந்தோமா? அப்படி இருந்த ஆண்டவரை மறுதலித்து விட்டோமா? பணம் பார்த்து நீதியுள்ள பாதையை நாம் கைவிட்டு ஆண்டவரை மறுதலித்து அவரை விட்டு விலகி விட்டோமா? நீதியை விட்டு விட்டோமா? இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றாமல், அவருக்காய் நாம் வாழாமல், அவருக்காய் நாம் செயல்களை செய்யாமல் நாம் அவரை விட்டு விலகி அவரை மறுதலித்து விட்டோமா? இன்று நம்மை சோதித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. உங்கள் உள்ளம் உங்களை கடிந்து கொள்ளுகிறதா? கசப்பு இருதயத்தை நிரப்புகிறதா? ஆண்டவரை எப்படி நான் இனி பார்க்க முடியும், விசுவாசிக்க முடியும்? எப்படி நான் அவர்கிட்ட இந்த அற்புதத்தை பெறதுக்கே கேட்க முடியும்? எனக்கு தகுதியே இல்லை. பேதுரு அழுதது போல் நாமும் அழுது கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் லூக்கா 22:31-32 இயேசு சீமோனிடம் என்ன சொல்லுகிறார், என்ன இந்த சம்பவத்திற்கு முன்னாடியே சொன்னார் என்று பார்க்கிறோம். நம்மிடமும் அதே சொல்லுகிறார். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு என்னிடம் கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சீமோனே, உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த சூழ்நிலையிலும் யார் நமக்காக வேண்டிக் கொள்கிறார்? யார் நம் மீது இறங்குகிறார்?
மறுதலித்த அவரே நமக்கு இறங்குகிறார். இன்றும் அவர் சொன்னது போல அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம், பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நமக்காய் சிந்தின அந்த இரத்தம் வேண்டிக் கொள்ளுகிறது. அவர் சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை போய் ஸ்திரப்படுத்து, நிச்சயமாய் நீ குணப்படுவாய், உன் விசுவாசம் கட்டப்படும், உனக்காய் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அதில் நாம் நம்பிக்கை பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நமக்கும் கூட ஒரு விசுவாசம் காத்திருக்கிறது. விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த இயேசுவின் ரத்தம் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறது. இன்று அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எழும்பி வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக மன்றாடுவார். என்ன அன்பு பாருங்க! நம்மை விடாமல் துரத்தி ரட்சிப்பில் இணைத்து சந்தோஷமாக அவரோடு வாழ செய்யும்படி நம்மை இந்த விசுவாசம் துரத்துகிறது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ப முடியாத நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்களும் கூட கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நாம் இயேசுவினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மீட்பில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அற்புதத்தை பெறுவதற்கு தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் கேளுங்கள். எனக்கும் அற்புதத்தை செய்யும் என்று விசுவாசமாக எழும்பி கேளுங்க. இயேசு நம்மை மன்னித்திருக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்து, தவறை அறிக்கை செய்து, அவரை விட்டு தூர விலகினேன் என்றதை அறிக்கை செய்து, என்னையும் ஏற்றுக்கொள்ளும்பா, என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ளும்பா என்று சொல்லி பேதுரு போல் மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டாண்டவரோடு ஒப்புரவாங்கள். பிரியமானவர்களே, இன்று நம்மை அவரோடு இணைக்கிறார். அவர் இந்த வசனத்தில் சொன்னது போல இந்த விசுவாசம் எதுக்கு? நம்மை ஸ்திரப்படுத்தி நம் சகோதரரை நாம் போய் ஸ்திரப்படுத்த செய்வதற்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த விசுவாசம் கட்டப்படுகிறது. நம் சகோதர சகோதரிகளுக்கு விசுவாசத்தை கட்டும்படி நமக்குள் விசுவாசம் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும். அவரை விட்டு விலகின நமக்கும் இரக்கத்தினால் இணைக்கப்பட்டு விசுவாசம் ஸ்தாபிக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்க போய் மற்றவர்களை விசுவாசத்தை கட்டுங்க, ஸ்திரப்படுத்துங்க. இந்த நோக்கத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த கேட்டகரியில் நான் இருக்கிறேனா என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கும் ஒரு வேலை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஸ்திரமாய் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் கட்டப்படும். இந்த நேரத்தில் இந்த 3 விதமான விசுவாசம் பெற்ற நம்மிடம் ஆண்டவர் வல்லமை இறங்க காத்துட்ருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று, நான் ஆண்டவர் தொடுதலை இன்று பெற்றுக்கொள்வேன் என்று. பர்த்திமேயுவை போல் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு வந்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி பேதுருவை போல் உம்மை விட்டு விலகினேன், ஆனாலும் உம் விசுவாசம் என்னை இழுத்திருக்கிறது என்று ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். 100க்கு அதிபதியை போல் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நிச்சயமாய் உம் வார்த்தை எனக்குள் கிரியை செய்யும். உம் வல்லமை, உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் விசுவாசம் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் கேட்க ஆரம்பிங்க. இப்பொழுதே அற்புதங்கள் இறங்குகிறது, ஒவ்வொருவரையும் ஆங்காங்கு நிரப்புகிறது. இயேசுவே என்று சொல்லி அவரை நாடுங்கள். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். விசுவாசத்தை கட்டி எழுப்பினவர் அற்புதங்களை செய்ய வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் வாயை திறந்து ஏசப்பாவிடம் மன்றாடுங்கள். கேளுங்க பிரியமானவர்களே, வேண்டியதை விசுவாசமா கேளுங்க. இப்பொழுது அவர் வல்லமையுள்ள கரம் உங்கள் மீது இறங்குகிறது. அவர் சமாதானத்தினால் உங்களை பூர்ணப்படுத்தும். அதன் மத்தியில் அவர் அற்புதத்தை விளங்க பண்ணவும் செய்ய வந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவருக்கும் செய்கிறார், ஒவ்வொரு உறுப்பையும் சுகமாக்குகிறார். இயேசு கை நீட்டி ஆணிப்பா இந்த கரத்தை உங்கள் மீது வைக்கிறார். ஒவ்வொருவரும் குணமடையுங்கள். உனக்கு என்ன வேண்டும் என் மகனே, என்ன வேண்டும் என் மகளே என்று கேட்கிறார்.
எழுந்திருந்து இப்பொழுது உங்கள் அற்புதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். சொஸ்தமாகுங்கள் இயேசுவின் நாமத்தில், குணமாகுங்கள் இயேசுவின் நாமத்தில். Be healed in the name of Jesus. இப்பொழுது சுகம் இறங்குகிறது, ஒவ்வொரு பாகத்தையும் காட்டுகிறது, முழுமையாக்குகிறது. உடைந்து போன பாகங்களை பார்க்கிறேன், முழுமையாக நிறைவு செய்யும்படி இப்பொழுது அவர் அற்புத வல்லமை இறங்குகிறது. It's falling. His glory is coming upon you. His glory is coming upon you. அவர் மகிமைப்படுத்தும்படி கிரியைகள் நடக்கிறது, நடக்கிறது. எல்லா வலிகளும் மாறுகிறது. துரத்தி விடுங்கள் இயேசுவின் நாமத்தில். என்னை விட்டு சென்று விடு என்று சொல்லி துரத்தி விடுங்க. அப்படிப்பட்ட வைராக்கிய விசுவாசம் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. தலைவலிகள், மைக்ரேன்ஸ் இப்பொழுது மறைகிறது. இனி உங்களை தாக்காது. பிரியமானவர்களே, எழுந்திருந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட். இப்பொழுது கிட்னியில் வல்லமை இறங்குகிறது. இனி டயாலிசிஸ் தேவையில்லை. ஆண்டவரனை சுகமாக்கினார் என்று ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். இப்பொழுது திமிர்வாத நோயை ஆண்டவர் சுகமாக்குகிறார், பாதிப்பை சுகமாக்குகிறார். இப்பொழுது உங்கள் உறுப்பு செயல்படும்படி கையை அசையுங்கள், முதுகை அசையுங்கள், உங்க ஷோல்டரை அசையுங்கள் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு தன் வல்லமை நிரூபித்து காட்டும்படி, நேசத்தை காட்டும்படி உங்களை தொடுகிறார், சுகமாக்குகிறார். இயேசுவின் மனதுருக்கத்தை வெற்றி கொள்ளுங்க பிரியமானவர்களே. இப்பொழுது இடம் முழுவதும் தெய்வ வல்லமையினால் நிரம்புகிறது. ஒவ்வொருவரும் தேவ வல்லமையினால் நிரம்புகிறீர்கள். ருசி பாருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் அற்புத வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம், இனி இந்த மாத்திரைகள் வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பூர்ணமாய் விசுவாசத்தில் அற்புதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்க பாகம் சுகம் அடைகிறது, உங்கள் உறுப்பு செயல்படுகிறது. வேண்டாம் அந்த கேன்சர் நோயை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் உங்கள் உடலை விட்டு அகற்றுகிறேன், அகற்றுகிறேன். ஓடி செல்லட்டும், எல்லா கிருமைகளும் ஓடி செல்லட்டும். ஃபிட்ஸ் நோய் இனி பாதிக்காதபடி உடலில் ஆண்டோடைய வேலன் பாதுகாக்கட்டும் சுவாமி. பிட்ஸை துரத்தி விடும், ஆஸ்மாவை துரத்தி விடும், நல்லா சுவாசிக்கட்டும். ஆண்டவரே, எழுத முடியாத அந்த கஷ்டத்தை மாற்றி போடும். படிக்க முடியாத கஷ்டத்தை, எழுத்தை படிக்க முடியாத அந்த பார்வையின் கஷ்டத்தை மாற்றி போடும். மனதை சுகமாக்கும் சுவாமி, எண்ணத்தை சுகமாக்கும் ராஜா. எல்லா பாகத்திலும் சுகம் இறங்குகிறது. நன்றாக படித்து வளரும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளையே, வாலிபனே, ஆண்டவர் நன்றாக எழுத்தை படிக்கும்படி கிருபை தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. மன வளர்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. சிறு வயதிலே சுகர்னால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பையும் பலப்படுத்தி சுகரை போக்குகிறார். வெயிட் எனக்கு அதிகமாக இருக்கிறது, குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்ற ஒவ்வொருவரும் இப்பொழுது அந்த கொழுமை கட்டிகளை எடுத்து நீக்கி ஆண்டவர் அதிலும் சுகத்தை கட்டளையிடுகிறார், சுகத்தை கட்டளையிடுகிறார். நார்மலாக உடல் மாறும்படி செய்கிறார். கட்டிகள் உடைந்து விழுகிறது, விழுகிறது. தேவன் தம்மை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்திக் கொள்கிறார். உடலின் அற்புதத்தின் மீது மூலம் ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொள்கிறார். Thank you Jesus. God has come to glorify himself through his mighty acts in your life. இப்பொழுது அதற்கு தெய்வீக சுகம் இறங்குகிறது. ஒவ்வொருவரும் உங்கள் விரல்கள் பாதிக்கப்பட்டு கெட்டு போயிருக்கிறது என்று கால் விரல்கள் சொல்லுகிறீர்களா? புத்தம் புதிதாய் ஆண்டவர் மாற்றுகிறார். புத்தம் புதிதாய் தோலை மாற்றுகிறார், உருவாக்குகிறார், நகத்தையும் சுகமாக்குகிறார். ஒவ்வொரு உடல் பாகமும் உயிராடைகிறது. யாரெல்லாம் படுத்த படுக்கையா இருக்கிறார்கள் என்று ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மீது தேவ வல்லமை இறங்குகிறது. எழும்புங்கள், எழும்புங்கள் என்று விசுவாச வார்த்தை கூறுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரை பொழுது கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார், கிரியை செய்கிறார். அவர் அற்புதத்தின் கரம் உங்கள் மீது நீட்டப்பட்டு இருக்கிறது, வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக
அபரிவிதமான தெய்வீக பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. மனதார நிரம்புங்க பிரியமானவர்களே. உங்கள் உள்ளத்தில் வசிக்கும்படி இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நிரப்பும் அப்பா. பரிசுத்த ஆவியின் மகிமையினால் நிரப்பிவிடும். அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பிவிடும். இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறதற்கு அவரை ஸ்தோத்திரிங்க. நீங்க மறக்கப்பட்டவர்கள் அல்ல. வாலிபனே, வாலிப மகளே, நீ மறக்கப்பட்டவள் அல்ல. இயேசு உங்களை தேடி உள்ளத்திற்குள் ஓடி வருகிறார். உங்களை கட்டி அணைக்கிறார். உங்களை முத்தமிட்டு பேரிட்டு ஆசீர்வாதத்தை யாக்கோபின் மீது வைத்து அவனை பெருக பண்ணது போல உங்களை பெருகவே பெருக பண்ணுகிறார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார். வாழ்வில் பெருகுங்கள், படிப்பில் பெருகுங்கள், ஜொலித்து சிறப்படையும்படி தானியேலின் ஞானம் இறங்குகிறது. தானியேலின் ஞானம் இறங்குகிறது. விசேஷித்த ஞானம். உங்கள் வியாபாரத்திற்கும் அந்த ஞானம் இறங்குகிறது. வேலைக்கும் ஞானம் இறங்குகிறது. எல்லாவற்றையும் செழிப்பு ஆண்டவர் இனி அவர் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண பண்ணும்படி உங்களை பிரகாசிக்க செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னையா சுவாமி, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி விசுவாசமா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ப்ரமோஷனை கொடுக்கிறார். மேல் அதிகாரியாய் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வழி திறக்கிறது. மேல் அதிகாரியாய் உங்களை பிளேஸ் பண்ணவும் ஆண்டவர் உங்களை வேலையில் உயர்த்த வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த பிளேஸ்மெண்ட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உயர்ந்த மதிப்பெண்களை இந்த 10th 12th எக்ஸாம்ஸ்ல கொடுக்கிறார். ஆண்டவர் டாப் காலேஜில் உங்களை சேரும்படி இப்பொழுது எழுப்புகிறார். இந்த கனவை நிறைவேற்றும் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசப்பா எனக்கு உதவி செய்ய வாழ்வில் என் இருதயத்தில் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கனப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். பண ரீதியில் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இன்று கேட்டது போல வீட்டை கட்டுகிறார். பிள்ளைகளுக்கும் வாழ்வை கட்டுகிறார். எல்லாவற்றையும் உங்கள் வீட்டில் கட்ட இயேசு அற்புதங்களை செய்ய இறங்கி இருக்கிறார். இறங்கி இருக்கிறார். அவரே உங்களை திரும்பி பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவரே உங்களை தூக்கி எடுத்து வாழ்க்கையில் ஸ்தாபிக்கிறார். உங்கள் விசுவாசத்திலும் பூர்ணப்படும்படி இயேசு உங்களுக்குள் இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இறங்கி இருக்கிறார். உங்களை விட்டு இனி அவர் விலங்க போவதே அல்ல. விட்டு உங்களை அனாதையை விட்டு செல்ல போவதே அல்ல. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே உமோடு நட்பு கொள்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது அவர் கொடுக்கும் பாஷையில் பேசுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தை நிரப்புகிறார். உதடுகளை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பெருகுகிறார். எஸ், ஹோலி ஸ்பிரிட் fill them. நிரப்பும் அப்பா, எனக்குள் வாரும், உம்மை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி விசுவாசமாய் அவர் மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் மீது ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ரீதியை உங்கள் கண்களில் திறக்கிறார், இருதயத்தில் திறக்கிறார். அவரோடு இனி தீர்க்கதரிசியாய் நடக்கும்படி வாலிபர்களே உங்களை தகுதிப்படுத்துகிறார். பெரியோர்களே ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். எஸ், be filled with the Holy Spirit. ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் எழும்பு, வல்லமையோடு எழும்பு. இந்த தீர்க்க தரிசன வல்லமை பரிசுத்த ஆவியானவரை நிறைவு செய்யும். இனி அவர்கள் இருதயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ரீதியிற்கு திறக்கப்படுவதாக, திறந்திருப்பதாக. இதுவே கிடைக்கும் திறந்த வாசல், மிகப்பெரிய உன்னதமான திறந்த வாசல். இயேசுவிற்கு நேராய், அவர் கொண்டு வரும் பரலோகத்திற்கு நேராய் இருதயம் திறந்திருப்பது, அவரோடு ஒட்டி இணைவது. இந்த ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார்.